Hello students, welcome to Solve Via Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 1.1ல 7th sum. If AB அப்படின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் இருந்தால் verify that AB the whole inverse is equal to B inverse into A inverse. ஸோ இதை நம்மளை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம LHS கண்டுபிடிக்கலாம், அதாவது இது. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு AB கண்டுபிடிக்கணும். ஸோ AB is equal to 3275 into -1 -3 5 2. ஸோ நான் இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன். 3 into -1 -3 2 into 5 plus 10. 3 into -3 -9 plus 2 2s are 4. Then second row by first column. 7 into -1 -7 5 5s are 25. 7 into -3 -21 5 2s are 10. So plus 10. So இதோட வேல்யூ is 7 minus 5 18 minus 11. ஸோ இதுதான் ஏபியோட வேல்யூ. நம்மளுக்கு வேண்டியது ஏபி த ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 7 into -11 -77 -5 into 18. ஸோ இட் இஸ் -90. ஸோ இது வந்து -77 plus 90. ஸோ இட் becomes 13. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். ஏபி த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. ஸோ 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபிங்கிறது வந்து 13. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபிக்கு லீடிங் டயக்னலில் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். தென் மீதி இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும். ஸோ -5 +5 மாறிடும், +18 -18 மாறிடும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் இது, அதாவது ஏபி த ஹோல் இன்வர்ஸ். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது B இன்வர்ஸ் இன்ட்டு A இன்வர்ஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து B இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். B இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் B இன்ட்டு அட்ஜ் B. அப்போ நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் B தெரிஞ்சிருக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் Bங்கிறது என்ன? -1 into 2 -2 minus 5 into -3 -15. So that is equal to -2 plus 15, that is equal to 13. இதுதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் B. ஸோ அப்போ B இன்வர்ஸில் 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் B பதில் 13 அட்ஜ் B. அப்போ Bயோட லீடிங் டயக்னல் எலிமெண்ட்ஸை மாற்றி எழுதணும். தென் மீதி இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணும். ஸோ -3 3 மாறும், 5 -5 மாறும். இதுதான் B இன்வர்ஸ். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A இன்வர்ஸ். A இன்வர்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்க நம்மளுக்கு ஏவோட இது வேணும். A 3 5s are 15 minus 7 2s are 12. 7 2s are 14. ஸோ இதோட வேல்யூ 1. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A 1. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A இன்வர்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு அட்ஜ் A. அதாவது 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் Aங்கிறது 1 தான். ஸோ அட்ஜே கண்டுபிடிக்கிறக்காண்டி லீடிங் டயக்னல் எலிமெண்ட்ஸை மாற்றி எழுதுகிறோம். தென் இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த 1 by 1ங்கிறத நம்ம கேன்சல் பண்ணிட்டு அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இட் இஸ் 5 -7 -2 and 3. இதுதான் A இன்வர்ஸ். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது B இன்வர்ஸ் இன்ட்டு A இன்வர்ஸ்.
அதாவது B இன்வர்ஸ் வேல்யூ என்ன 1/13 2 3 minus 5 minus 1. A inverse value என்ன 5 minus 7 minus 2 3. இப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/13 2 5s are 10 minus 21 2 into 2 minus 4 3 3s are 9 5 5s are 25 minus 25 minus 1 into minus 7 plus 7 minus 5 into minus 2 10 minus 3. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணி எழுதுனா ஸோ இட் இஸ் minus 11 minus 18 5 and 7. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய செகண்ட் இது, அதாவது RHS. ஸோ ஃபர்ஸ்ட் இதையும் செகண்ட் இதையும் கம்பேர் பண்ணால் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நம்ம ஃபைனலாக என்ன எழுதிடலாம், ஃப்ரம் 1 and 2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், AB த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு B இன்வர்ஸ் இன்ட்டு A இன்வர்ஸ், ஹென்ஸ் ப்ரூவ்டு.